ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வெளிநாடுகள்லாம் வந்து ஒரு சில நாடுகளில் கிலோ 3000 ரூபாயினும் ஒரு சில நாடுகளில் கிலோ 30,000 விற்கக்கூடிய ஒரு அழகி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கே பார்த்தாலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் களைச்செடியாக வளரக்கூடியவங்க. இங்கே பாருங்கள், எல்லா தொட்டிகள்லையும் வளர்ந்து இப்போ தான் கம்ப்ளீட்டாக இப்போ இந்த இடத்த மட்டும் கூட்டும்போது அவ்வளோத்தி பிடுங்கி தூர போட்டேன். சொடக்கு தக்காளி இதோட மதிப்பு வந்து வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு மருத்துவ குணங்கள் வாய்ந்தது, எந்த நோயுமே அண்டாதான். எத்தனையோ 4000 நோய்களுக்கு இதில் மருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெறும் இதோட பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும், இல்லைன்னா காயை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா போதும். இதுலேயும் 2 ரகம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. இது வந்து பழத்தை பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா புளிக்குங்க. இங்கே ஒரு அழகி இருக்கா, நான் மட்டும்தான், இவள் அழகிங்கிறதுனால நான் மட்டும்தான் இருப்பேன், என் பக்கத்தில் யாருமே இருக்காதீங்களாங்கிற மாதிரி பறந்து விரிந்து வளரக்கூடியவ. இவளை வச்சிங்க அப்படின்னா ஒரு மாடி தோட்டத்துக்கு சென்டரில் இவளை மட்டும் வச்சுட்டு வேறு யாரையுமே வைக்காமல் இவளை பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு படர்ந்து இந்த புளிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா சும்மா ஒரு கத்தரி செடி அளவுக்கு தான் படர்ந்து இருக்கும். ஆனால் அவள் வந்து இனிப்பு சுவை உள்ளவ, சரிங்களா? ஆனால் குட்டியாக தான் இருக்கும். அது ரொம்ப பெருசாக இருக்கும். இதோடது வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களா, அப்படி குட்டி குட்டியாக தான் இருக்கும். பச்சைனா பச்சை, அப்பா பசுமை அழகிங்க. இவன் அவ்வளோ ஒரு பச்சை பச்சேன்னு இருப்பான். எந்த ஒரு நோய் தாக்குதலும் அதுக்கு வராது. இதுக்கு வந்து இலை சுருட்டல் வரும், புளிப்புக்கு இலை சுருட்டல் வரும். இதோட காய்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்களா பெருசாக வருவாங்க பார்க்க. அவங்க குட்டியாக இருப்பாங்க. இவங்க கரும்பச்சை நிறம், இளம்பச்சை நிறம். இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு களைச்செடிங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. ஒன்ஸ் நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் விதையே போட வேணாம். நான்லாம் அப்படி தான், எந்த செடி நல்லா இருக்குதோ அதை ஒன்றை மட்டும் விட்டுருவேங்க. எப்போதுமே களைச்செடியாக பிடுங்கிறது நான் இந்த மாதிரியான மருத்துவ குணம் அதிகம் வாய்ந்த, வெளிநாடுகளில் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய, அதிக விலைக்கு போகக்கூடிய அதுங்களை தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. ஸோ நீங்களும் இதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த விதைகள் கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியில் சேருங்க. ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்லையும் 650 பேர் ஷேர் பண்ணுறாங்க, நானும் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இலவசமாக ஷேர் பண்ணுறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3000, 4000, 5000 பேருக்கு இலவசமாக ஷேர் பண்ணியிருக்கோம். 365 நாளும் விதைகளை இந்த ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலியும் சரி, ஜெயாஸ் கார்டன் சேனலும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேருக்கும் இந்த தகவலை கொடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்